மாத்தூர் தொட்டி பாலம் பெருந்தலைவர் கே. காமராஜர் அவர்களின் தீவிர முயற்சியால் திட்டமிடப்பட்டு அவரது ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாகும். இருப்பினும் இப்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட போது அவர் முதலமைச்சராக இல்லை. இதற்கான வரலாற்று பின்னணி இதோ. திட்டமிடல் மற்றும் அனுமதி 1960 களின் தொடக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் விளவங்கோடு மற்றும் கல்குளம் தாலுகாக்களில் கடுமையான வறட்சி நிலவியது. விவசாயிகளின் துயரத்தை துடைக்க அப்போதைய முதலமைச்சர் கே. காமராஜர் இந்த தொட்டி பால திட்டத்தை முன்னெடுத்து நிதி ஒதுக்கீடு செய்தார். காமராஜர் திட்டம் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக காமராஜர் தனது முதலமைச்சர் பதவியை துறந்தார். இதனால் அவரால் இந்த திட்டத்தின் இறுதி வடிவத்தையோ அல்லது அதன் திறப்பு விழாவையோ முதலமைச்சராக இருந்து வழிநடத்த முடியவில்லை. பாலம் திறப்பு 1966 காமராஜருக்கு பின் பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு 1966ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களால் இது முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மாத்தூர் தொட்டி பாலம் மாத்தூர் ஆக்வடக்ட் தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான மற்றும் நீளமான தொட்டி பாலமாகும். இது 1966ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பாலத்தின் சிறப்பம்சங்கள் நோக்கம் மலைப்பகுதியில் உள்ள பாறையாற்றின் வழியே வரும் தண்ணீரை விளவங்கோடு மற்றும் கல்குளம் பகுதிகளின் பாசனத்திற்காக ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலைக்கு கொண்டு செல்ல இது கட்டப்பட்டது. அளவுகள் இப்பாலம் சுமார் 1204 அடி நீளமும் தரைமட்டத்திலிருந்து 104 முதல் 115 அடி உயரமும் கொண்டது. கட்டமைப்பு பாலத்தின் தண்ணீர் செல்லும் பகுதி 7 அடி உயரமும் 7 அடி 6 அங்குல அகலமும் கொண்டது. 28 பிரம்மாண்டமான காங்கிரீட் தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது. பெயர் காரணம் இரு மலைகளுக்கு நடுவே தொட்டில் போன்ற அமைப்பில் தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதால் இது தொட்டி பாலம் அல்லது தொட்டில் பாலம் என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுலா தகவல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் அருகே அமைந்துள்ள இந்த மாத்தூர் தொட்டி பாலம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். பாலத்தின் மீது நடந்து செல்ல ஏதுவாக படிக்கட்டுகளும் சுற்றிலும் பசுமையான மலைகள் மற்றும் நதியை கண்டுகளிக்க வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இது இயற்கை அழகும் மனிதனின் பொறியியல் திறனும் இணைந்துள்ள ஒரு அற்புதம் ஆகும்.